டேய் தம்பி, அரிசி மூட்டையெல்லாம் கடையில் எடுத்து போட சொன்னனே, போட்டாச்சா? ஆ அதெல்லாம் நான் எடுத்து போட்டுட்டேனே. இன்னும் 2 பேருக்கு சொல்லியிருக்கேன். அவனுங்க வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. இன்னும் வரல. இனிமே தான் நான் போய் பார்க்கணும். சரி சரி, அது என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வேலையை முடிச்சு விடுடா, இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. ஆ சரிண்ணே. கடையில் எல்லா ஜாமானும் வந்து இறங்கிடுச்சா? ஆ, அதெல்லாம் வந்து இறங்கிடுச்சுண்ணே. இந்த பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இவனுங்க எங்கே போனானுங்க? இப்போ தானே சென்னை போகிறதுக்கு என்ன ஏதுன்னு கேட்க வரேன்னு சொன்னானுங்க. இன்னும் வரவே இல்லை. இவனுக்காக நானும் வேலைக்கு போகாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணனே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் இன்னும் நீ வேலைக்கு கிளம்பலையா அப்படின்னு. இவனுங்க என்ன வருவாங்கன்னு பார்த்தா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் தம்பி, நீ என்னடா வேலைக்கு போகலையா? என்னத்த யோசிச்சுக்கிட்டே நிக்கிற? என்னடா தம்பி, என்னாச்சு? என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான் வந்து இப்போ கிளம்பிடுவேன். ஏதாச்சும் பிரச்சனைனா சொல்லுடா, பாப்போம் என்னன்ட்டு, நான் வரேன். சேச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அப்பாடி, ஒரு வழியாக அவனுங்களே வந்துட்டானுங்க. அப்பா, என்னடாச்சு? ஏன் 2 பேரும் வந்து ஒண்ணா வந்து நிக்கிறீங்க? வேற வேலை இல்லையா? பொழுதனைக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கூட இவங்க முன்னால் சும்மாவே நம்ம 2 பேரும் உட்காரக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக இருடா. என்ன எதையோ சொல்ல வந்துட்டு அமைதியா நிக்கிறீங்க போல, என்ன வேணும் 2 பேருக்கும்? அது ஒன்றும் இல்லைப்பா. ஆஹ், எனக்கு சென்னையில் இன்டர்வியூ இருக்குது. நான் போய் அதை அட்டன் பண்ணணும். அவனுக்கும் ஏதோ ஜாப் வேக்கன்சி இருக்குது சென்னையில் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவனும் அதுக்கு போய் இன்டர்வியூ கொடுக்கணும். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு சென்னை கிளம்பலான்ட்டு தான் பேசுகிறதுக்கு வந்தேன். என்னைக்கு கிளம்பலாம் என்ன ஏதுன்ட்டு உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு. என்னது, சென்னை போறீங்களா? அதான் ஏற்கனவே அவனுங்க 4 பேரும் போயிருக்கானுங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க போறீங்க? நீங்க எல்லாருமே போயிட்டீங்கன்னா இங்க யாரு இருந்து வேலையை பாத்துக்கிறது? அது இல்லை, அது இல்லைப்பா. அவங்க எல்லாருமே வேறு வேலைக்கு போயிருக்கானுங்க. நாங்களும் படித்து முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம்ப்பா. எனக்கும் இன்டர்வியூ இருக்குது. இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு, கிளம்பணும். அண்ணனுங்கெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, போய் கூட நான் அண்ணனுங்களை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலை. அதுக்காக தான்ப்பா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்ட்டு. அப்புறம் படித்த படிப்புக்கு என்னப்பா மரியாதை? இங்க பாரு, படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் உன்னை நாங்க படிக்க வச்சோம். இங்கதான் நம்ம கடை அது இதுன்னு இருக்குல்ல, இந்த வேலையை பாருங்க. எல்லாருமே அங்க இங்கன்ட்டு போயிட்டீங்கன்னா இங்க யாரு இருக்கிறது? இந்த வேலையை யாரு பாக்குறது? அப்பா நாங்கள் ஒன்றும் இங்கே வரமாட்டோன்னு சொல்லலையே. நாங்கள் போய் வேலையை முடிச்சுட்டு இங்கே லீவுக்கெல்லாம் வருவோம்ப்பா. உங்களை படிக்க வச்சது ஒன்றும் நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போய் எங்களை நல்லா பார்த்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் உங்களை நாங்க படிக்க வைக்கல. எங்க குடும்பத்திலயும் படிச்சவங்க இருக்காங்க அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் படிக்க வச்சேன். என்ன, ஊர்ல கடை இருக்குல்ல, தோட்டம் இருக்குல்ல, ஆளுக்கு ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சு பாருங்க. காசுக்கு ஒன்றும் பஞ்சம் கிடையாது, சரியா? உங்களெல்லாம் எங்கேயும் நான் அனுப்புறதா கிடையாது. போய் உங்க வேலையை நீங்க பாருங்க. இன்னும் 6 மாசத்துல அவனுங்களும் ஊருக்கு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களையும் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், சரியா? இங்கே இருந்து ஊர்லயே இருந்து ஏதாச்சும் வேலை பார்க்கறதா இருந்தா பாருங்க. அப்படி நாங்க வெளியில தான் போவோம், அப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வீட்டை பத்தி நினைக்காதீங்க. என்ன பெரியப்பா அப்பா அப்படி பேசுகிறாங்க? எங்களுக்குமே ஆசையெல்லாம் இருக்காதா? ஊர்லேயே நாங்களும் எத்தனை வருஷம்தான் இருக்கிறது? ஊரில் இருந்தாலும் எங்களை நீங்கள் சுதந்திரமாகவே இருக்கவே விட மாட்டேங்கிறீங்க. டேய் என்னடா இப்படி பேசிட்ட? அப்பா திட்ட போகிறாங்கடா. நீ வாயை மூடுடா. எத்தனை நாள் தான் வாயை பொத்திக்கிட்டே இவங்கக்கிட்ட அடிமை மாதிரி நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறது? வீடுனா சுதந்திரம் இருக்கணும். வீட்டுக்குள்ளேயே சுதந்திரம் இல்லைங்கும் போது நான் என்ன தான் பண்ணுறது? நாங்கள் வெளியில் போய் வேலை பார்க்க தான் செய்வோம். உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் வெளியில் போவேன், இவனையும் கூட்டிகிட்டு தான் போவேன். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. டேய் என்னடா அப்பா கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க? ஐயோ என்ன இப்படி பேசுகிறான்? டேய், என்ன பேசிட்டு இருக்க? பெரியப்பா கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருப்பியா? என்னால வரும்னு பேசிட்டு இருக்க? இதுதானே அவனுக்கு கொடுக்குற மரியாதையா? இப்படிதான் பேசுவியா பெரியவங்க கிட்ட? இதைதான் உனக்கு நாங்க கத்து கொடுத்தோமா? அப்பா எங்களே ஏதாச்சும் தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்கப்பா. வீட்டில் எங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. அண்ணனுங்க இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி எங்களுக்கு வீட்டில் நிம்மதியே கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் எங்களால் உட்கார கூட முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே கிளம்புறேன். நான் என் வாழ்க்கையை பார்க்க போறேன். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் எது வேணாலும் பண்ணிட்டு போங்க, நான் கிளம்புறேன். என்ன திமிர்ல பேசிட்டு போயிட்டு இருக்கான், பயம் விட்டு போயிடுச்சு போல. இரு, நான் போய் அவனை என்னன்னு பாக்குறேன். அண்ணா அண்ணா, எதுக்கு இந்த தேவையில்லாமல் கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? பின்ன என்னடா தம்பி பண்ண சொல்றான், அவன் நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான். அவனை நான் என்ன பண்றதுனே தெரியல. முன்னாடியாச்சும் சின்ன பிள்ளை விளையாடுத்தனமா இருக்கான்னு நினைச்சா வேணா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன தப்பாக சொல்லிட்டு போனான்? அவன் மேலே கோவப்படாதீங்க. இந்த வயசில் எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கிற ஆசை தானே. எல்லா அப்பா அம்மாவும் என்ன நினைப்பாங்க? பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அதுங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தானே நினைப்பாங்க. நம்ம மட்டும்தான், நம்மளும் இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவனுங்களும் இங்கேயே கஷ்டப்படணும், படிக்க வச்சு அதுவும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு இல்லைண்ணே. அவனுங்க போயிட்டு வரட்டும், இதில் என்ன இருக்குது? அவனுங்களுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா இங்கே தான் வந்து ஆகணும். அப்போ நம்ம கடைசி காலத்தில் அவனுங்களுக்குன்னு ஒரு கடையோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா ஊர்லேயே அழகாக வேலை பார்த்துட்டு அவனுங்க குடும்பத்தை அவனுங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போ அவனுங்களுக்கு இளமைங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவனுங்க உழைச்சி சம்பாதிக்கட்டும், நம்மளோட இதில் அவனுங்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவனுங்க இஷ்டத்துக்கு அவனுங்க பண்ணட்டும், விடுங்க, அவனுங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அவனுங்க. எனக்கு ஒன்னும் அவனுங்களை வெளியில விடக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் இருடா. டேய், நீ போய் அவனை என்னன்னு பாரு, நான் பேசிட்டு வரேன். ஆ சரிப்பா. அவனுக்கே தெரியும் நம்ம எதுக்கு அவனுங்களை வீட்டுல 6 பேரையும் சேர விடாம வச்சிருக்கோம் அப்படின்னு. எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான், ஆனா இவனுங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்திருப்பேன் பெரியவனை, நீ வெளியில எங்கேயும் போக வேணாடா, இங்கே இரு அப்படின்னு. அப்படி இருந்தும் நான் ஏன் தெரியுமா அவனுங்க என்கிட்ட சொல்லல? ஏன்னா அவனுங்க அவனுங்க ஆசைப்பட்டதை அவனுங்க செய்யணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்குதான். ஆனா எனக்கு அதை விட தாண்டி பயமா இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? அவனுங்க நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கும் போது அவனுங்க ரொம்ப சேஃபா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஆமாண்டா, பெரியவன் சொல்றதும் சரிதான். எனக்கும் அவனுங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடாதுன்னு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவனுங்களுடைய நல்லதுக்காக தான் நம்ம சொல்றோம். அதை அவனுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றதுனே தெரியல. இப்போ இவன் வேற கோச்சிட்டு போயிட்டான். இவன் ஒரு நாளும் இப்படி பேச மாட்டான், ஆனா இவன் என்னன்னா இப்படி பேசிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாருங்கண்ணே, அவனுங்களை திட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவனுங்க போயிட்டு வரட்டும், சரிங்க? ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஏன் நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், அண்ணா இருக்கான், ஏன் ஒண்ணுமா பண்ண முடியாது? பார்த்துப்போம், சரிங்களா? அவனுங்களுக்கு தோன்றதை பண்ணட்டும். 6 பேர் இருக்கானுங்க. நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்தோம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஒருத்தவங்க நல்லாவே பார்த்துப்பானுங்க. அவனுங்க 6 பேரும் ஒன்றா இருந்தானுங்கன்னா யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அவனுங்களை விட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். அவனுங்களை பிடிச்சே வச்சுட்டு இருந்தா அவனுங்களுடைய திறமை நமக்கு தெரியாது. பார்ப்போம் 6 மாதம் அவனுங்க என்ன செய்கிறானுங்கன்னு. அப்படியாடா சொல்ற? ஆமாம், எப்போவுமே இவனுங்களை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்க முடியாது. அதனால் ஒரு 6 மாதம் விட்டு பாருங்க, என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சரி வரல அப்படின்னா வீட்டில் பிடிச்சி போட்டுடலாம். சரிடா, அவன் சொல்றதும் சரிதான்டா. கொஞ்சம் நம்ம அவனுங்க வழியிலே போனாதான் உண்டு. சரிண்ணே. என்னடா சொல்லிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா பேசிக்கிட்டே இருக்கான்? டேய், என்னடா ஆச்சு? அவன் அப்பாவை எய்த்து பேசுற வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அண்ணா, நான் இடையில பேச வரும்போது தான் அவன் என் வாயை பொத்த சொல்லிட்டான். என்னால் எதுவுமே அந்த இடத்துல பேசவே முடியல. சரி, இப்போ என்னதான் நடந்துச்சு? அப்பா, இதெல்லாம் நீங்கள் எங்கேயும் போக வேணாம். அவனுங்க 4 பேருமே 6 மாதம் கழிச்சு வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களையும் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீங்களும் எங்கேயும் போக வேணாம், ஊரில் இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னோடனே இவன் அப்பா கிட்ட கத்திட்டு ரூமுக்கு போயிட்டான். நானும் போய் தட்டுனேன், ரூம் கதவை திறக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன். சரிண்ணே. இவனுங்களை நான் நம்பினா இவனுங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன ஆச்சு, முழுசா என்ன ஆச்சுன்னு சொல்லு. சொல்லாமலே திட்டிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அப்பா சொல்லியிருப்பாரு போல, இது மாதிரி நீங்க எங்கேயும் வேலைக்கு போக வேணாம், ஊர்லயே இருங்க அப்படின்ட்டு. அதுக்காக அப்பா கிட்ட கத்திட்டு ரூம் கதவை போய் சாத்திக்கிட்டு போய் உட்காந்துருக்கானா உள்ளேயே. கதவு தட்ட வெளியிலேயே வரமாட்டானா. யாரு, பெரியவனா சின்னவனா? சின்னவன் தான். அவனுக்கு தான் சுருக்குன்னு கோவம் வருமே எது சொன்னாலும். டேய், அவன் சின்ன பையன்டா, அதனாலதான் அவன் விளையாட்டுத்தனமா இருக்கான் போல.
சரி சரி விடு, நம்ம கால் பண்ணி அப்பா கிட்ட பேசுவோம். எத்தனை நாள் தாண்டா சின்ன பிள்ளைனா அவனை விட்டுட்டே போயிட்டு இருக்கிறது. நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பான், அவன் மேல கைய வைக்க வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. அவர் என்னதான் கோவப்பட்டு பேசினாலும் இவன் அப்படி பேசணுமா? நீயே சொல்லு. சரி சரி, நீ அவசரப்பட்டு அவன் மேல கையெல்லாம் வச்சிடாத. நீ ஊருக்கு போ, நீ என்னன்னு பார்த்துட்டு அவனுங்களை அனுப்பி விடு. நீ ஒரு 2 நாள் இருந்துட்டு வா, அவனுங்க ஃபர்ஸ்ட் இங்க வரட்டும். ம், சரிடா. சரி சரி, கோவப்படாத, போய் சாப்பிடு. டேய், உன்னதான் சொல்றேன். பேச பேச காதல் வாங்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? மேடம் வந்திருக்காங்களா, அதனால தான் ஆள் உலகத்திலே இல்லை. உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அது எப்படி இந்த பிள்ளை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா இதை சொல்லலாமா இது வேணாமா அப்படின்னு எப்படி தான் இந்த பிள்ளை கேட்குதுன்னு எனக்கு தெரியல. உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இங்கே நின்றா நமக்கு தலையை சுற்றிடும், நம்ம கிளம்புவோம். அதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலாமா நீ? சரி நீங்கள் பேசுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஆ ஓகே. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் நம்ம கிளம்பணும். இல்லைன்னா இதுங்க பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தலையை சுற்றி மயக்கம் வந்துடும். என்னாச்சு, கிளம்புறேன் சொல்லிட்டு இன்னும் இங்கேயே நிற்கிறீங்க? இந்த கிளம்புற மயிரி. சொல்லுங்க மது. என்ன சார், ரொம்ப கோவமா இருந்த மாதிரி தெரியுது. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுது. உங்ககிட்ட போய் ஏதாச்சும் மறைக்க முடியுமா? அவனா ஏதாச்சும் டைலாக் சொல்லி வாய் அடைச்சிடுவீங்க. அப்படியா? பின்ன சரி மேடம், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் நீங்கள் நாளைக்கு மார்னிங் சீக்கிரமாகவே ஊருக்கு கிளம்பிடுவீங்களே, அப்போ உங்களை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. அதனால தான் இப்போயே பார்த்துட்டு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க என்ன எதுன்னு கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன். காலையில் பார்க்க முடியாதுன்னு பயந்துக்கிட்டே வந்திருக்கீங்க. யார் பயப்படுறா? நான் எதுக்கு பயப்படணும்? அப்புறம் என்ன, நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே. காலையில் எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போகிறேன். ஊருக்கு போயிட்டு எப்போ வருவாருன்னே தெரியாது. சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தா ரொம்ப தான் ஓவரா பேசுறாரு. மனசுக்குள்ளேயே எனக்கு திட்டிட்டு இருக்க. சொல்லுங்க. நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரலையே. நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு மார்னிங் 5 o'clock நான் கிளம்புறேன். நீங்க நைட்டு போறதா தானே சொல்லியிருந்தீங்க, எதுக்கு திடீர்னு மார்னிங்கா மாத்துனீங்க? நைட்டு போகலான் தான் இருந்தேன், ஆனால் போக முடியல, சில ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி மார்னிங்கே கிளம்புவோம் அப்படின்ட்டு தான். சரி சரி, போகிறதுக்கு முன்னால ஒரு மெசேஜ் பண்ணுங்க கிளம்பிட்டேன்னு. ஓகே. அப்புறம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தூங்குங்க, காலையில் நீங்கள் சீக்கிரமாகவே எந்திரிக்கணும்ல. சரி நீங்களும் போய் தூங்குங்க. ஓகே பாய். பாய். அப்புறம் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவீங்களா? ஏன், என்ன யாராச்சும் இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுவாங்களா என்ன போயிட்டு சீக்கிரமாக வரதுக்கு? ஏன், யாராச்சும் மிஸ் பண்ணாதான் சீக்கிரமாக வருவீங்களா? இங்கே நிறைய ஒர்க் இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல. 6 மந்த்துக்குள்ளே முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்காக தான் நான் கேட்குறேன். நம்பிட்டேன். ஏது என்ன சொன்னீங்க இப்போ? இல்லை ஆமாம், ஒர்க் வேறு முடிக்கணும், நிறைய இருக்கு. நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. உங்களுடைய ப்ராஜெக்டை கண்டிப்பாக நான் ஒழுங்காக முடிச்சு கொடுப்பேன். ஓகே ஓகே, சரி நீங்கள் ரொம்ப பேசாமல் போய் தூங்குங்க. பாடுறா, நான் ரொம்ப பேசுகிறேன். ஆமாம், இந்த அம்மா தான் வர வர அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க என்கிட்ட. ஏதோ நான் இவங்க கிட்ட வந்து பேசுகிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், கிளம்பட்டுமா? சரி சரி கிளம்புங்க. நீங்கள் அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் எதுக்கு வந்து நிற்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும். ஏன் இப்படி பேசுகிறீங்க? என்ன சொல்லணும், சீக்கிரமாக சொல்லுங்கள். அது வந்து என்னன்னா, என்ன இன்னைக்கு அந்த நிலாவே. நிலாவா? ஆமாம், அந்த நிலாவே என் கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரியே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மது, இன்னைக்கு நீங்கள் இந்த சாரியில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்கிட்ட எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. உண்மையை சொன்னால் பொண்ணுங்களுக்கெல்லாம் வெக்கம் வருமா? நான் எங்கே வைக்கப்பட்டேன்? இப்போதான் நீங்கள் வைக்கப்படுறத நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே.
சரி, நான் கிட்ட வந்தா நீங்க நான் வந்து போகலாமே. நீங்க எதுக்கு இங்கே நிற்கிறீங்க? நான் போகிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, குட் நைட். குட் நைட், நான் போயிட்டு வரேன். ம். இப்போல்லாம் நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க மது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. இதெல்லாம் முன்னாடி இருந்த மது கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரம் மது வேற மாதிரி மாறியிருப்பாங்க. இப்போ என்னன்னா வெக்கப்பட்டுட்டு போகிறாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ இருக்கு. சரி, போயிட்டு வந்துக்கிறேன், அப்புறம் பேசிப்போம். டேய் நீங்க 2 பேரும் இன்னைக்கு சாயந்தரமே கிளம்பிடுங்க, சரியா? சரிப்பா. டேய் வயலுக்கு போயிட்டு அங்க மோட்டார் ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது மட்டும் சரி என்னன்னு பார்த்துட்டு கிளம்புங்கடா. சரிப்பா. சரி நீங்க என்னன்னு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. இப்போ எனக்கு கடையில வேலை இருக்கு, நான் போய் கடையை பார்க்குறேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இல்லையா பெரியவன் இருக்கட்டும், நீ மட்டும் போயிட்டு வா. சரிப்பா. நான் குளிச்சுட்டேன், நான் கிளம்புறேன். அவன் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகும். அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணான்னா அப்புறம் வேலையே ஓடாது. நான் முதல்ல போகிறேன், அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டானா அவன் வரட்டும். சரி அப்போ பார்த்து போயிட்டு வா. என்ன ஏது எவ்வளோ என்ன சொல்கிறான் சரி பண்ணுறதுக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு. சரிப்பா. என்ன சாப்பிட்டுட்டு போறியா இல்லை வந்து சாப்பிட்டுக்கிறியா? இல்லைம்மா, நான் வந்தே சாப்பிட்டுக்கிறேன். சரி அப்போ பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. டேய் பெரியவனே. சொல்லுங்கப்பா. போடா நீ போய் கிளம்பு, அவன் முன்னாடி போகட்டும், நீ சீக்கிரமாக கிளம்பி அங்கே போ. சரிப்பா. சரிடா எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கடைக்கு போகிறேன். அது என்ன மாமா பைக் மாதிரி இருக்கு? போய் பார்ப்போம். மாமா பைக் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மாமா வந்திருப்பாங்களோ?